அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக பெண்கள் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து தில்லையாடி வள்ளியம்மை, ராணி மங்கம்மாள், வேலு நாச்சியார் இவங்க 3 பேரை பற்றியும் பார்க்கலாம். இவங்க 3 பேரை பற்றி ஓல்டு கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து 2 கொஷின் கண்டிப்பாக இருக்கும். யாராவது 2 பேர்த்தை பற்றி 2 கொஷின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறேன். டெலகிராம் சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 6ல் வந்து இயல் புது புத்தகம் இயல் 1, 2, 3 அதுக்கப்புறம் 4, 5, 6 2 டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கேன். கொஸ்டின் வந்து டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன். ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தில்லையாடி வள்ளியம்மை 1898 1913 வரைக்கும் வாழ்ந்தவங்க. பெற்றோர் வந்து முனுசாமி மங்கலம் அப்படின்றவங்க. பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஜோகன்ஸ்பர்க். எங்கே இருக்குது அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் இருக்குது. தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகளோடு வந்து தென்னாப்பிரிக்காவோட சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ணி 16 வயதில் இறந்தவங்க தான் இந்த தில்லையாடி வள்ளியம்மை. வள்ளியம்மையின் தாயார் ஊர் தான் என்னது? தில்லையாடின்றது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஊர். 1913ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்ட்ரஸ்ட் என்னும் இடத்தில் நடைபெற்ற அறப்போரில் வந்து பார்த்திங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை வந்து கைது செய்யப்படுறாங்க. என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். நம்பிக்கை தான் அவரது ஆயுதம். யார்? தில்லையாடி வள்ளியம்மையின் ஆயுதம் எதுவாக சொல்கிறாங்க? நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் என்று தில்லையாடி வள்ளியம்மை குறித்து இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற இதெல்லாம் வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னா காந்தியடிகள் வந்து எழுதியிருப்பாங்க. தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம், தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் என்பது அவருடைய நூலில் வந்து குறிப்பிட்டிருப்பார். அடுத்து வந்து தில்லையாடி அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது, ஓகேங்களா? சென்னை வண்டலூர் உயிரில் பூங்காவில் பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு தில்லையாடி வள்ளியம்மை நினைவாக என்ன பெயர் வைக்கிறாங்க? வள்ளி அப்படின்ற பெயர் வைக்கிறாங்க. தில்லையாடியில் தமிழக அரசு தில்லையாடி வள்ளியம்மைக்கு சிலை வந்து நிறுவியிருக்காங்க. கோஆப்டெக்ஸ் என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்னையில் உள்ள தனது 600வது விற்பனை மையத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டிருக்காங்க. 1913 பிப்ரவரி 22ஆம் நாள் தனது 16வது வயதில் என்ன பண்ணுறாங்க? மரணம் அடைகிறாங்க. ஸோ அவ்வளோதான் தில்லையாடி வள்ளியம்மை பற்றிய தகவல்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ராணி மங்கம்மாள் வந்து பார்த்திங்கன்னா மதுரையை ஆண்டு வந்த சொக்கநாத நாயக்கரின் மனைவியாக இருந்தவங்க. இவரது மகன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரங்க கிருஷ்ண முத்து வீரப்பன், ஓகேங்களா? இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசாட்சியை அடக்கத்தோடும் தந்திரத்தோடும் நாம் நோக்க வேண்டும். முன்கோபம் வெற்றியை தராது, எப்போதும் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராணி மங்கம்மாள் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. நேர்மையை காட்டிலும் உயர்ந்த செல்வம் உயர்ந்த தெய்வம் வேறில்லை அப்படின்னு கூறியவங்க யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள். இந்த கொஸ்டின் வந்து லாஸ்ட் இயர் குரூப் 2 வந்து கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? கிபி 1688ஆம் ஆண்டு ராணி மங்கம்மாளின் பேரன் விஜயரங்க சொக்கநாதன் அரியணையில் ஏற்றப்பட்டான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மங்கம்மாள் துயரங்களை தாங்கிவிட, அதாவது கணவர் இறந்துருவார், அதுக்கப்புறம் மகன் இறந்துருவார், அதுக்கப்புறம் பேரனை வந்து அரியணையில் ஏற்றி அவங்களும் இவங்க தான் வந்து பார்த்துக்குவாங்க, ஓகேங்களா? துயரங்களை தாங்கி கொண்டு ஆட்சி கடமைகளை அழகுற ஆற்றியவர் யார்? வீராங்கனை அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் போற்றப்பட்டவங்க தான் இங்கே ராணி மங்கம்மாள். திருவிதாங்கூர் மன்னன் ரவிவர்மாவை எதிர்த்து தளபதி யார்? நரசப்பையன் தலைமையில் வந்து மங்கம்மாள் படை அனுப்பி திருவிதாங்கூர் படையை வந்து தோற்கடிச்சுருப்பார். ஒவ்வொருவரும் தான் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைகொண்டு வாழ விடுவதே தர்மம். ஸோ அவங்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் இருக்கிற எல்லா சமயத்தையும் வந்து ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு பிடித்த சமயத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தமிழ்நாட்டில் கூறியவர் இவங்க தான், ஓகேங்களா? சமய தொடர்பாக சிறை வைக்கப்பட்ட மெல்லோ ஃபாதிரியாரை வந்து யார் விடுதலை செஞ்சிருப்பார்? ராணி மங்கம்மாள் வந்து விடுதலை செஞ்சிருப்பார். பின் போசேத் எனும் மதகுருவை வந்து தமது அரசவையில் வந்து வரவேற்று விருந்தளித்திருப்பார். மதுரையில் பெரிய அன்னச்சத்திரம் கட்டியவர் யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள் தான். கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்துள்ள நெடுஞ்சாலைக்கு என்ன பெயர் யாருடைய பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னா மங்கம்மாள் சாலை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த கொஸ்டின் லாஸ்ட் இயர் குரூப் 4 வந்து கேட்டாங்க. எந்த 2 நெடுஞ்சாலை இணைக்கும், எந்த 2 பகுதிகளை இணைக்கும் நெடுஞ்சாலைக்கு ராணி மங்கம்மாள் பெயர் வைக்கப்பட்டுள்ளது? மதுரைக்கும் கன்னியாகுமரிக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனி திங்களில் ஊஞ்சல் திருவிழா நடைபெற ஏற்பாடு செய்தவர் யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள் தான், ஓகேங்களா? ஸோ ராணி மங்கம்மாள் பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து இவ்வளோ தான். அடுத்து வந்து நம்ம வேலு நாச்சியார் வந்து பார்த்திங்கன்னா செல்லமுத்து சேதுபதி, சக்காந்தி முத்தம்மாள் ஆகியோருக்கு வந்து மகளாக பிறந்தவங்க. இவருடைய
கணவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை மன்னர் வந்து முத்துவடுகநாதர். ஓகேங்களா. பிறப்பு வந்து 1730 வந்து பிறந்திருப்பாங்க. ராணி மகமால் பிறந்த ஆண்டு கூட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். 1730 ராமநாதபுரத்தில் பிறந்திருக்காங்க. வேலுநாச்சியாரோட காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1730 வந்து 1796 வரைக்கும். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட்டு அதில் வெற்றியும் காண்டவர் யார் அப்படின்னா வேலுநாச்சியார். ஓகேங்களா. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து. ராமநாதபுரம். ஓகேங்களா. மன்னரின் ஒரே மகள் தான் வேலுநாச்சியார். கற்ற மொழி வந்து பார்த்திங்கன்னா தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. ஸோ இந்த மொழிகளெல்லாம் கற்றுருப்பாங்க. இவங்களுக்கு என்ன மற்றபடி குதிரை ஏற்றம், வால் போர், வில் பயிற்சி ஆகியவை முறையாக கற்றுக்கொண்டு வருவாங்க. சிவகங்கை மன்னன் முத்துவடுகநாதர் மணந்திருப்பார். ஆங்கிலேயர் 1722 சிவகங்கை சீமையின் மீது படையெடுத்து அப்போரில் வந்து காளையர் கோயில் அப்படின்ற இடத்துல முத்துவடுகநாதரை வந்து நயவஞ்சகமாக கொண்டுருவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, வேலுநாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராக யார் இருந்திருப்பார். வேலுநாச்சியாரின் தளபதிகள் வந்து சின்ன மருது, பெரிய மருது. ஓகேங்களா. சின்ன மருது, பெரிய மருது. ஸோ இவங்க வந்து 1772 வந்து யார் நம்ம வேலுநாச்சியாருடைய கணவர் இறந்த உடனே முத்துவடுகநாதர் இறந்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே வந்து திண்டுக்கல் கோட்டைக்கு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட 8 வருஷம் திண்டுக்கல் கோட்டையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடைக்கலத்தோடு இருப்பாங்க. 1780 ஓகேங்க. 1780 மைசூர் அரசர் ஹைதர் அலி. ஸோ வேலுநாச்சியாருக்கு உதவிய அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் ஹைதர் அலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹைதர் அலியுடைய மகன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திப்பு சுல்தான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவருடைய உதவியை நாடி இருப்பார். அவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா 5000 குதிரைப்படை வீரர்களை வந்து இவங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. தனது படைகளோடு முதலில் காளையர் கோயிலை மீட்டார் வேலுநாச்சியார். அதாவது இந்த 5000 குதிரைப்படை வீரர்களோடு சேர்த்து 1780 வேலுநாச்சியார் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா காளையர் கோயில் அப்படின்ற இடத்த, ஏன்னா அங்கே தானே அவருடைய கணவர் வந்து இறந்தார். அதனால் அந்த பகுதியை தான் முதல்ல வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போரிட்டு காளையர் கோயில் பகுதியை வந்து வென்றுடுவாங்க. அதுக்கப்புறம் உடனே வந்து நம்ம கோட்டையை தாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் நம்ம பெரிய மருது, சின்ன மருது அவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாமளாக போகும்போது கோட்டை வாசல் வந்து மூடி இருக்கும், அதனால் உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுத்துருங்க. 2 நாள் கழிச்சு என்ன வருது, விஜயதசமி வருது. விஜயதசமியில் வந்து பெண்கள் வந்து கோட்டைக்குள்ளே செல்கிறதுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் படைப்பிரிவில் வந்து உள்ளே வந்து என்ன பண்ணுவாங்க, பூக்கூடைகளை, கத்தி, தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுவாங்க. ஓகேங்களா. சிவகங்கையை மீட்க சென்றார். வேலுநாச்சியாரின் படை வந்து அப்படையின் பெண்கள் படைப்பிரிவு குயிலி அப்படின்ற தலைமையேற்றிருப்பாங்க. ஸோ பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும், ஆண்கள் படைப்பிரிவுக்கு பார்த்திங்கன்னா சின்ன மருது, பெரிய மருது 2 பேரும் தலைமை தாங்கி போவாங்க. வேலுநாச்சியாரை ஆங்கிலேயரிடம் காட்டி கொடுக்காதவர் யார் அப்படின்னா உடையாள். ஸோ உடையாள் அப்படின்ற பெண்கிட்ட வேலுநாச்சியார் எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கொடுமை பண்ணி கொன்றுவாங்க. உடையாள் அப்படின்றவங்கள கொன்றுவாங்க. ஆனால் இறந்தாலும் உடையாள் அப்படின்றவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வேலுநாச்சியார் வந்து காட்டி கொடுத்தது இருக்க மாட்டாங்க. உடையாளுக்கு நடுக்கல் வழிபாடு செய்தவர் யார் அப்படின்னா வேலுநாச்சியார். உடனே அமைச்சர் தாண்டவராயர் வந்து சொல்லுவார், இது மாதிரி உடையாள் அப்படின்ற பெண் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களை ஆங்கிலேயர்கள் கேட்டாங்க, காட்டி கொடுக்கல. ஸோ அதனால் வந்து அந்த பெண்ணை கொண்டுட்டாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ஒரு நடுக்கல் நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுக்கடல் நட்டு அந்த வழியாக போகும்போது வேலுநாச்சியாரோட தாலியை கழட்டி உடையாள் அப்படின்ற பெண்ணுக்கு பக்கத்தில் வைப்பாங்க. ஓகேங்களா. குயிலி தற்கொலை படையாக மாறி குயிலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோட்டைக்குள்ளே போகிறாங்க இல்லைங்களா பெண்கள் படைப்பிரிவுக்கு, அவங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, நான் எப்படியாவது போயிட்டு ஆயுத கிடங்கை வந்து அழிச்சிட்றேன், நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளே வாங்க, பெரிய நெருப்பு எரியும், அப்போ உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்கொலைப்படை தாக்குதலில் பெண் ஈடுபட்ட முதல் பெண் யார் அப்படின்னா குயிலி தான். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் முதலில் தற்கொலைப்படை தாக்குதலில் ஈடுபட்ட பெண் யார் அப்படின்னு சொல்லிட்டு குயிலி கேட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மேலே வந்து மண்ணெண்ணெயை ஊற்றி எரிச்சிக்கிட்டு அதே வேகமாக போய் அந்த ஆயுத கிடங்குக்குள் வந்து குதிச்சிருவாங்க. ஓகேங்களா. ஆங்கிலேய ஆயுத கிடங்கை வந்து அவங்க அழிச்சிருவாங்க. இதனால் சிவகங்கை எளிதாக கைப்பற்றப்பட்டது. ஸோ வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1780. ஓகேங்களா. 1780 மீட்டிருப்பாங்க. 1796 வந்து இறந்துருப்பாங்க. ஸோ இந்த இதில் வந்து அவ்வளோதான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த காணொலியில் வேலுநாச்சியாரை பற்றி நம்ம ஜிகே புக்கு போகும்போது நல்லா தெளிவாக பார்க்கணும். இல்லை நான் வேறு பிடிஎஃப் இருக்குது. ஸோ அதை வந்து வீடியோ போகிறோம், அது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.